லூக்கா 16:16. நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. அது முதல் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது. யாவரும் பலவந்தமாய் அதை பிரவேசிக்கிறார்கள். இப்போ இந்த வசனத்தில் எத்தனை பேருக்கு கடைசி லைன் புரிஞ்சுது? யாவரும் பலவந்தமாய் பிரவேசிக்கிறார்கள். யாருக்கா புரிஞ்சுதா? அது புரியறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நம்ம நடைமுறை வார்த்தையில் இல்லை, த வயலண்ட் டேக் இட் பை ஃபோர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு இங்கிலீஷில். யாவரும் பலவந்தமாய், என்னவா பலவந்தமாய் அதில் என்ன செய்கிறார்கள்? பிரவேசிக்கிறார்கள். சரி, இப்போ கவனிங்க. அதாவது இங்கிலீஷ் ஆங்கில வேதாகமத்தில் எபிரேய மொழியிலேருந்து டிரான்ஸ்லேட் பண்ணது பார்த்தீங்கன்னா 50க்கு மேலே இருக்குது. அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன், NIV, கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் அப்படின்ட்டு 50க்கு மேலே மொழிபெயர்ப்பு இருக்குது. தமிழில் எத்தனை மொழிபெயர்ப்பு இருக்குது தெரியுமா? யாருக்கா தெரியுமா? மொத்தம் 4 இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிற பைபிள் ஒன்று, அடுத்தது 2வது விவிலியம்னு ஒன்று, இன்னொரு பைபிள் என்னென்னா இன்னொரு பைபிள் கடவுள்னு சொல்லி போட்டு CSI பைபிள் ஒன்று இருக்குது. அப்புறம் 4வது பைபிள் தானியேல் வேதாகம புஸ்தகம்னு ஒன்று இருக்குது. 4 வேத புஸ்தகம் இருக்குது. அதில் ஒவ்வொன்றில் இருக்கிற விளக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பைபிளில் இருக்கிற விளக்கத்தை நான் சொல்கிறேன், கவனிங்க. என்ன போட்டிருக்குன்னா, அது முதல் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது. சொல்லுங்க, சுவிசேஷம். நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனம் யார் வரைக்கும் தான்? யோவான் வரைக்கும் போட்டிருக்கீங்க. விவிலிய பைபிள் என்ன போட்டிருக்கு தெரியுமா? நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் யோவான் மட்டும்தான் அப்படின்னு போட்டிருக்கு. அதுக்கு அடுத்த 2 லைனுக்கு என்ன போட்டிருக்கு தெரியுமா? அது முதல் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு யாவரும் நெருக்கி அடித்து கொண்டு செல்லுகிறார்கள் போட்டிருக்கு. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள ஜனங்க எப்படி போறாங்களா? நெருக்கி அடித்து கொண்டு. பென்சில் வச்சிருந்தீங்கன்னா அந்த பலவந்தமாயின்னு போட்டிருக்குல்ல, அதுக்கு கீழே பிராக்கெட்ல போய் எழுதிக்கிடுங்க, நெருக்கி அடித்து கொண்டு செல்லுகிறார்கள். எப்படி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள எல்லாரும் எப்படி போறாங்க? அதாவது நிறைய பேர் என்ன எப்படி பிரசங்கம் பண்றாங்க? அதாவது பரலோகத்துல கம்மி ஆள் இருக்கிற மாதிரியும் நரகத்துல நிறைய ஆள் இருக்கிற மாதிரியும். அப்படி இல்லை. ஆனா பரலோகத்துல யார் இருக்கிறாங்க? நிறைய பேர் இருக்கிறாங்க. பரலோகத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? நம்ம நினைக்கிற மாதிரி கொஞ்சம் பேர் இல்லை, எண்ணிக்கை கடங்காத கூட்டத்தை கண்டேன்னு சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்துல போட்டிருக்குது. அதனால நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனம் எது வரைக்கும் தான்? யோவான் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் என்ன கிடையாது? நியாயப்பிரமாணம் கிடையாது, தீர்க்க தரிசனம். அதனால இன்னைக்கு நியாயப்பிரமாணத்தை பிரசங்கம் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த சபையில நாங்க எதை பிரசங்கம் பண்றது இல்லை? நியாயப்பிரமாணத்தை என்ன செய்யறது இல்லை? நாங்க பிரசங்கம் பண்றது இல்லை. காரணம், நியாயப்பிரமாணம் இல்லைன்னு சொல்லலை. நாங்கள் என்ன சொல்கிறோம்? நியாயப்பிரமாணத்தை இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிட்டாரு? முடித்து விட்டார், நிறைவேற்றி. எங்கே போட்டிருக்குது? ரோமர் 10:4 போட்டிருக்கு பாருங்க. ரோமர், விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படிக்கு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்னவா? நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவு. இன்னொன்று இதுவரைக்கும் சொல்லிக் கொடுக்காத இன்னொன்று கற்றுக் கொடுக்கிறேன், இன்றைக்கு கற்றுக்கொள்ளுங்கள். ரோமர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிங்க. அப்படி போல என் சகோதரரே, மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படிக்கு கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாய பிரமாணத்திற்கு என்ன ஆயிட்டோம்? மரிச்சிட்டோம். நீங்களும் நான் நியாய பிரமாணத்துக்கு என்ன செஞ்சிட்டீங்க? இயேசுவோடு கூட நியாய பிரமாணத்துக்கு நம்ம மரிச்சிட்டோம். அதனால இப்படி பண்ணு, அப்படி பண்ணணும், இப்படிதான் செய்யணும், அப்படிதான் செய்யணும்ன்றது எந்த சட்டமும் நமக்கு கிடையாது, இல்லையா? நமக்கு உங்களுக்கு எனக்கு ஒரே ஒரு சட்டம் தான். எந்த சட்டம்? இயேசு கிறிஸ்து என்கிற யோவான் 3:36 என்ன போட்டிருக்கு? குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். கவனிக்கிறீங்களா? யோவான் 3:36 எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை என்ன செய்வதில்லை? காண்பதில்லை. இயேசு விசுவாசத்தா அவங்களுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் நிச்சயமாய் உண்டு. அதனால நீ இப்படி செய்யாத, இப்படி செய், இப்படிதான் செஞ்சாதான் உனக்கு பரலோகம் கிடைக்கும்ன்றது இந்த வேத புஸ்தகத்துல கிடையாது. இயேசு விசுவாசிக்கிற எல்லாருக்குமே என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. குமாரனை விசுவாசியாதவனோ
ஜீவனை காண்பதில்லை. தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும். இன்னைக்கு உங்க மேலே என் மேலே ஆண்டவர் கோபப்பட முடியாது. ஹலோ, கவனிக்கிறீங்களா? உங்க மேல ஆண்டவர் கோபப்பட முடியுமா? ஏன் முடியாது? நீங்க பாவம் செஞ்சிட்டீங்கன்னா, டேய் இவாடா ஓடியா, யாரோ ஒருத்தர் வா, ஓடியா. இப்ப கவனிக்கிறீங்களா? டேய், உன் மேல ஆண்டவர் கோபப்பட முடியுமா? ஏன் முடியாது? பாவம் செஞ்சிட்டீங்கன்னா, பாவம் செஞ்சுதான் கோவப்படுறாரு. ஆமாங்கிறான். ஏன்னா அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. உன் மேல ஆண்டவர் கோபப்பட முடியாதான்னு கேட்டா ஆமான்ட்டான். அடுத்தது பாவம் செஞ்சிட்டியா அப்படின்னா சொன்னான், உடனே மாத்திக்கினான். பாவம் செஞ்சுட்டா ஆண்டவர் கோவப்படுவாரா? படுவார்ல. நம்ம ஆள் எல்லாத்துக்கும் இப்படிதான் தலையாட்டுவாங்க. அதுதான் இந்தியா ஸ்டைல். ஆமா சொல்றாங்களா இல்லை சொல்றாங்களான்னே தெரியாது. அதுவும் வெளிநாட்டுக்கு போனீங்கன்னு வச்சுங்க, நம்ம தலையாடுறோமான்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? ஆமானா இப்படின்னுவாங்க. நம்மளால ஆமானாலும் இப்படிதான், இல்லைனாலும் அது எப்படின்னு சொல்லவே முடியாது இல்லையா? சரி, அது போட்டோம். இப்ப நான் என்ன கேட்டேன்? பாவம் செஞ்சிட்டேன்னா தேவன் கோபப்படுவாரான்னு கேட்டதுக்கு உடனே முதல்ல கோபப்படுவாரான்னா இல்லைன்ட்டான். அடுத்தது பாவம் செஞ்சுட்டா ஆண்டவர் கோபப்படுவாரா கேட்டதுக்கு ஆமா. அப்படித்தானே சொன்னேன்? அப்படித்தானே? ஆமாவா இல்லையா? பாவம் செஞ்சா தேவன் கோபப்படுவார்னு இந்த நீங்க பாத்தீங்கன்னா இது ரொம்ப சின்ன பையன் மாதிரி இருக்கிறாரு. ஆனா இந்த தம்பி ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறாரு. எல்லா கரங்களை ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. எப்போ? போன வருஷம் குட் ஃப்ரைடேக்கு, போன வருஷம் குட் ஃப்ரைடே அன்னைக்கு இவர் ஞானஸ்நானம் எடுத்துட்டாரு. குடு நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி வந்து எடுத்துட்டார். ரைட், நீங்க போலாம். சரி, இப்போ நிறைய பேருக்கு உள்ளத்துல கேள்விக்குறி. ஆண்டவர் கோபப்பட மாட்டார், பாவம் செஞ்சா கோபப்படுவாரா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு கேள்வி உள்ளத்துல இருக்குது. வேதம் என்ன சொல்லுது பார்த்துடலாமா? இங்க 54:9, 5:9, 5:9, 54:9ங்கிறது ஏசாயா 54:9. அடுத்தது பழைய ஏற்பாடுல மட்டும் சொன்னா ஒருத்தர் போன் பண்ணி கேட்டார், என்ன பாஸ்டர் பழைய ஏற்பாடுல சொல்றீங்க, புதிய ஏற்பாடு சொல்லுங்க. ஏசாயா 54:9, அடுத்தது ரோமர் 5:9, 1 தெசலோனிக்கேயர் 5:9. எல்லாம் 3 நீங்க அப்படித்தான் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்ப ஏசாயா 54:9 படிங்க. இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் என்ன செய்வதில்லை, புரண்டு வருவதில்லை. இப்போ கவனிங்க, ஒரு பிரேக் போடுங்க. யாரை கூப்பிடலாம்? இங்க வா, ஓடியா. சும்மா வேடிக்கை பார்க்காத, ஓடியா. நோவா காலத்துல வந்த வெள்ளம் இனிமே வருமா? இப்போ பாம்பேல நிறைய வெள்ளம் வந்தது. யாருக்காவது சந்தேகம் இருந்ததா ஆண்டவர் தண்ணினால ஏதாவது அழிச்சிட போறாரு? யாருக்கா பயம் இருக்குதா? வருமா வராதா? என்ன போட்டிருக்குது? ஏன் வராது சொல்றீங்க? அதை இவர் மட்டும் நம்பல, உலகமே நம்புது, உலக கிறிஸ்தவமே நம்புது. இனிமேல் தண்ணினால ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, அழிக்க மாட்டாருன்றது முதல் பாதி. அடுத்த பாதி வசனம் தெரியாது, உலகத்துக்கே தெரியாது. இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் நான் கோபம் கொள்வது இல்லை என்றும். அதாவது கோபம் மட்டும் ஆண்டவர் பட முடியாதா? அடுத்தது அப்படின்னு பல்ல கூட என்ன செய்ய முடியாது, ஆண்டவருக்கு உங்க மேல கடிக்க முடியாது. ஆண்டவர் உங்க மேல என்ன செய்யக்கூடாது, பல்ல கடிச்சு முகத்தை கூட என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. ஏன்? உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். நோவா காலத்துல வந்த வெள்ளம் வருமா? வராது. ஆண்டவர் உங்க மேல கோபப்பட முடியுமா? ஏன் முடியாது? அதுக்கு தான் இங்க மேல போட்டு வச்சிருக்கிறோம், இட் இஸ் ஃபினிஷ்ட். என்ன ஃபினிஷ்ட்? உங்க மேல என் மேல விழ வேண்டிய மொத்த கோபம் யார் மேல விழுந்துச்சு? யார் மேல விழுந்துச்சு? ஹலோ, கவனிக்கிறீங்களா? ஜெனிஃபர், சோனியா, கவனிக்கிறீங்களா? உங்க மேல என் மேல விழ வேண்டிய கோபம் யார் மேல விழுந்துச்சு? இயேசு கிறிஸ்துவின் மேல். பிதாவானவர் உங்க பாவத்துக்கு உங்க மேல கோபப்பட்டு பாவம் செய்வியா, டேய் பாவம் செய்வேடா நீ அப்படின்னு சொல்லி உங்க சட்டையை பிடிக்கிறதுக்கு பதில் யாரை பிடிச்சாரு? யாரங்க பிடிச்சாரு? இயேசு பாவம் செஞ்சாரா? பாவம் செஞ்சாரா? இயேசு சொல்லுங்க, இயேசு யாரு? பாவம் இல்லாதவர், பாவம் செய்யாதவர், பாவம் அறியாதவர். அதனால
பாவம் இல்லாத இயேசு உங்களுக்காக எனக்காக பாவம் ஆக்கப்பட்டபடியால் இன்றைக்கு பிதாவானவருடைய கோபம் எந்த மனுஷன் மேலே என்ன செய்யாது, கிடையாது. இப்ப அந்த வசனம் 3:36 படிங்க. குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனுடையவனாய் இருக்கிறான். சபை எப்படி மாத்திருச்சு? பாவம் செய்யாதவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்றும் பாவம் செய்தவனுக்கு நித்திய ஜீவன் இல்லை என்று சபை மாத்திடுச்சு. வசனம் என்ன சொல்லுது? குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான், குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை. அடுத்தது என்னது? தேவனுடைய கோபாக்கினை யார் மேல நிற்கும்? அவன் மேல். யார் மேல? எந்த அவன்? யாரு? தேவ கோபாக்கினை யார் மேல அங்க இருக்குது? யார்? இயேசுவை விசுவாசிக்காதவர்கள் மேலதான் யார் கோபம் இருக்குது? இயேசுவனுடைய தெய்வத்துடைய கோபம் யார் மேல இருக்குது? இங்க சபைக்குள்ள இருக்கிறவங்க மேல இல்ல. இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்லி கொடுக்குறாங்க? ஆண்டவர் உன் மேல கோபப்பட்டுருவாரு, உன்னை அடிப்பாரு, உதைப்பாருன்னு இருக்கான். ஆண்டவர் உன் மேல என்ன செய்ய முடியாது? கோபப்படவே முடியாது. ஏன் கோபப்பட முடியாது? சரி, இப்போ இதை சொல்றேன்ல. போன வாரம் ஒரு அம்மா என்னை கூப்பிட்டாங்க, ஃபோன் பண்ணி கூப்பிட்டு என்ன சொன்னாங்க? ஐயா, எங்கள் வீட்டுக்கார் குடிச்சு என்ன ஆகி போச்சு, லிவர் கெட்டு போச்சு. நாங்கள் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணோம், 1.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணோம். டாக்டர் சொன்னாரு, நீங்க நம்புற பைபிள்ல இருக்கிற கடவுளையே நம்புங்க, அந்த கடவுள் தான் சுகமாக்கிட்டாரு. சுகமாகி வீட்டுக்கு வந்துட்டு இப்போ ஒரு 2 வருஷம் ஆகி போச்சு. மறுபடியும் ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு, கல்யாண வீட்டுக்கு போனாரு, அங்கே போய் குடிச்சிட்டு வந்துட்டாரு. சொல்லிட்டு அதோட நிறுத்தினா பரவாயில்ல. அந்த அம்மா என்ன சொன்னாங்க? ஃப்ரெண்டு வீட்டில் போய் கல்யாணத்துக்கு போயிட்டு அப்பா குடிச்சதுனால எனக்கு 3 பிள்ளைங்க இருக்குது, அந்த 3 பிள்ளைங்க மேல ஆண்டவர் கோபம் வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்குதுன்னு ஒரு அம்மா எனக்கு ஃபோன். அதாவது ஒருத்தர் ஃபோன் பண்ணாங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் அதுதான் பயம். என்ன பயம்? அப்பா நெல்லிக்காய் சாப்பிட்டாருன்னா யார் பல்லு கூசுது? தாத்தா நெல்லிக்காய் சாப்பிட்டா பேரனுடைய பல்லு கூசுதுன்னு பைபிள்ல போட்டிருக்குது. எரேமியா 31:29, 30, 31 வசனத்துல தாத்தா நெல்லிக்காய் சாப்பிட்டா யார் பல்லு கூசும்? யாருக்கு பல்லுங்க கூசும்? டேய், தாத்தா நெல்லிக்காய் சாப்பிட்டா தாத்தாவுடைய பல்லு தானே கூசணும், பேரனுடைய பல்லு கூசுமா? கூசாது இல்லையா? ஆனா வேதம் என்ன சொல்லுது? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு சிலர் முழிக்கிறாங்க என்னன்னுட்டு. அதாவது தாத்தா பாவம் செஞ்சாருன்னா அவங்களுடைய மகனையும் தாண்டி பேரனை அஃபெக்ட் பண்ணுன்னுட்டு பாரம்பரிய எண்ணங்கள் சொல்லுகிறது. ஆனா இயேசு கிறிஸ்து உங்கள் பாவத்தையும் என்னுடைய பாவத்திற்குரிய கிரயத்தை சிலுவையிலே சுமந்தி செலுத்தி தீர்த்து விட்டார். அவர் தீர்த்தபடியினாலே இன்னைக்கு உங்க தாத்தாவுடைய பாவத்தை நீங்க சுமக்க வேண்டியதில்லை. தெய்வ கோபாக்கினை உங்க மேல இல்ல. ஹலோ, ஆண்டவர் கோபம் யார் மேல கிடையாது? உங்க மேல கிடையாது. ஏசாயா 54:9 படிச்சுட்டாங்க. இப்ப அடுத்தது ரோமர் 5:9. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டபடியால் நீங்களும் நானும் யாரால நீதிமான் ஆயிருக்கிறோம்? ஹலோ, நீங்களும் நானும் யாரு? நீங்க யாருங்க? நீங்க பாவியா நீதிமானா? நீ கற்பா இருந்தாலும் நீதிமான் தான். ரைட். இயேசுவை ஏத்துக்கிட்டாலும் யாரு? நீதிமான். இயேசுவை ஏத்துக்கிட்டா நீங்க யாரு? நீதிமான். விளங்குதா? இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டதனால உங்களை இனி ஆண்டவர் என்னவா மாத்திட்டாரு? நீதிமான் ஆக்கிட்டார். ரோமர் 5:9. இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டபடியால் கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இன்னொரு வசனம் உதாரணம் வேணும்னா யோவான் 3:17 போட்டிருக்குது. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படிக்கு தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படும்படிக்கு தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார். அதனால உங்களை என்னையும் செமுத்தியா வாங்குன்னு இப்ப நான் இவனை வாங்கினா என்ன வாங்கிடுவான் திரும்பி. அதனால உங்க கடவுள் உங்களை என்ன செய்ய மாட்டாரு? வாங்குன்னு வாங்குறவரு இல்ல. உங்களை என்னையும் நம்முடைய பாவத்திற்கு நம்மை தண்டிப்பதற்கு பதிலாக பிதாவானவர் யாரை தண்டிச்சாரு? இயேசு கிறிஸ்துவை தண்டித்து விட்டார். அந்த இயேசுவை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. நம்மை விடுதலை ஆக்கின தேவன் அவரே நம்மை விடுதலை ஆக்கி அவருடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார். சரி, இப்போ நம்ம சம்பவத்துக்கு வந்துடும், பிரசங்கத்துக்கு. நியாயப்பிரமாணமும் நன்றி, நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் எது வரைக்கும் தான்? யோவான் மட்டும்தான். அது முதல் தேவனுடைய ராஜ்யம் எப்படி, கவனிங்க, தேவனுடைய ராஜ்யம் எப்படி அறிவிக்கப்படுகிறது? சுவிசேஷம்னா என்னதுங்க? ஹலோ, வாட் இஸ் காஸ்பல்? சுவிசேஷனா என்னதுயா? இங்க வாங்க சீக்கிரம். சுவிசேஷனா என்னது?
சுவிசேஷம் என்றால் வெள்ளையும் சொல்லையும் இல்லை. அதனால நான் வெள்ளைக்கு விரோதி நினைக்காதீங்க. வாங்க, நான் வெள்ளை போடுறதுக்கு பதில் என்னுடைய அசிஸ்டன்ட் போடுறாரு, வேற ஒன்றும் இல்லை. விளங்குதா? சுவிசேஷத்தினால் என்னது? அது முதல் என்னது? குறிப்பை விட்டுறாதீங்க. அது முதல் தேவனுடைய ராஜ்யம் எப்படி அறிவிக்கப்பட்டு வருகிறது? நல்ல செய்தியாய் அறிவிக்கப்படுது. அதை விட்டுட்டு நீ இப்படி பண்ணினா அப்படி பண்ணிடுவேன், அப்படி ஆயிடுவேன், இப்படி ஆயிடுவேன்னு சொல்றதுக்கு பேர் என்னது? சுவிசேஷம் கிடையாது. சுவிசேஷம்னா என்ன அர்த்தம்? சுவிசேஷம்னா என்ன அர்த்தம்? என்னது சொல்லு சத்தமா? நம்ப முடியாத அளவுக்கு நல்ல செய்தி. ஹலோ, சுவிசேஷம்னா என்னது? நம்ப முடியாத அளவுக்கு நல்ல செய்தி. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்துக்கு பேர் என்னது? நல்ல செய்தி. அந்த நல்ல செய்திக்கு பேர் என்னது? நம்ப முடியாத அளவுக்கு என்னது? நல்ல செய்தி. இந்த இதுக்கு நான் ஒரு உதாரணம் வச்சிருக்கிறேன். இப்போ கவனிங்க. ஒரு உதாரணம் கதை சொல்றேன், கவனிக்கிறீங்களா? வேதத்துல ஆபிரகாம் சாராள் சொல்லி ஒருத்தர் உடைய சரித்திரம் போட்டிருக்குது. ஆபிரகாமுக்கு எத்தனை வயசுல குழந்தை கிடைச்சது? எத்தனை வயசுலங்க? ஆபிரகாமுக்கு எத்தனை வயசுல குழந்தை பிறந்துச்சு? 100 வயசு. ஆபிரகாமுக்கு 100 வயசு இருக்கும்போது சாராளுக்கு எத்தனை வயசா? அவருடைய மனைவி சாராளுக்கு எத்தனை வயசு? 97. 90. சாராளுக்கு 90, ஆபிரகாமுக்கு. சரி, இப்போ ஆபிரகாம் சாராளுக்கு 100 வயசுல குழந்தை கிடைச்சது, சரியா? இப்போ ஆபிரகாம் சாராளுக்கு ஈசாக்குக்கு கல்யாணம் ஆன வயசு 60 வயசு. இப்போ ஆபிரகாமுக்கு ஒரு உதாரணத்துக்கு, சரியா, உதாரணத்துக்கு ஆபிரகாமுக்கு இப்போ 60 வயசுல கல்யாணம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. 60 வயசுல கல்யாணம் ஆச்சுன்னா சாராளுக்கு எத்தனை வயசு? 50 வயசு. சரி, 60 வயசுல கல்யாணம் ஆச்சுன்னா எப்போ குழந்தை எப்போ எதிர்பார்ப்பாங்க? 61, 62, இல்லை 63, இல்லை 64, இல்லை 65 வயசுல என்ன செய்வாங்க? குழந்தையை எதிர்பார்ப்பாங்க. இப்போ 65 வயசு தாண்டி போச்சு. அதுக்கு மேல குழந்தை இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க? இந்த குடும்பத்துக்கு என்ன இல்லை? குழந்தை இல்லை. இவங்களுக்கு என்ன இல்லை? குழந்தை இல்லைன்னு சொல்லுவாங்க. கவனிக்கிறீங்களா? இப்போ 65 வயசு ஆயிடுச்சு. ஆபிரகாமுக்கு 75 வயசு ஆயிப்போச்சு. இன்னும் என்ன செய்யல? குழந்தை கிடைக்கல. ஆனா திடீர்னு ஆபிரகாமுக்கு 99, 100 வயசு ஆகும்போது சாராளுக்கு எத்தனை வயசு? 90 வயசு. ஆபிரகாமுக்கு 100 வயசு ஆகும்போது சாராளுக்கு திடீர்னு சொல்றாங்க சாராளுடைய வயிறு பெருசாகி போச்சு. எப்போ? சாராளுக்கு 90 வயசு ஆகும்போது வயிறு என்ன ஆச்சு? குழந்தை வந்துருச்சு. அது நல்ல செய்தியா? 90 வயசுல குழந்தை வந்திருக்கிறது நல்ல செய்தியா? என்ன செய்தி அது? நம்ப முடியாத அளவுக்கு நல்ல செய்தி. விளங்குதா? அதாவது 90 வயசுல குழந்தை என்ன செய்யாது? பிறக்காது. ஆனா 90 வயசுல சாராளுக்கு குழந்தை உண்டாயிருந்தது. அதை போல உங்கள் வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்கலன்னு சொல்லி நீங்க வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களோ அது எல்லாமே இயேசுவின் நாமத்துல நடக்கும். கவனிக்கிறீங்களா? உங்களால முடியாது, மனுஷ பலத்தினால முடியாது, மனுஷனுடைய சக்தியினால ஆகாது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், வார்த்தை சொன்னார். என்ன வார்த்தை சொன்னார்? ஆபிரகாம் உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார். யாருடைய சந்ததி? உனக்கு சாராளுக்கும் பிறக்கிற குழந்தையினாலே உன் சந்ததியை வானத்து நட்சத்திரத்தை போல ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு. சுவிசேஷம் என்றால் நல்ல செய்தி. சுவிசேஷனா கெட்ட செய்தி இல்ல. அதாவது சுவிசேஷம் என்பது நீ என்ன செய்யலன்றத சார்ந்து கிடையாது. சுவிசேஷம் என்பது இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்தார் என்று நீ விசுவாசித்தால் உனக்கு பரலோக ராஜ்யம். அதுக்கு பேர் தான் என்ன செய்தி? நம்ப முடியாத அளவுக்கு நல்ல செய்தி, சுவிசேஷம். அது முதல் தேவனுடைய ராஜ்யம் எப்படி அறிவிக்கப்பட்டு வருகிறது? சுவிசேஷமாய். சுவிசேஷத்துல என்ன இருக்கிறது? நல்ல செய்தி. நம்ப முடியாத அளவுக்கு நல்ல செய்தி. சுவிசேஷத்துல தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. இப்ப என்ன படிச்சோம்? லூக்கா 16:16 அது முதல் தேவனுடைய ராஜ்யம் என்ன செய்கிறது? சுவிசேஷம். உங்களுக்கு எனக்கு பக்கத்துல இருக்கவங்ககிட்ட சொல்லுங்க, நல்ல செய்தி சொல்லுங்க. நல்ல செய்தி. நம்ப முடியாத அளவுக்கு நல்ல செய்தி. ஹலோ, நம்ப முடியாத அளவுக்கு நல்ல செய்தி. ஆமென். நம்ப முடியாத அளவுக்கு நம்ப முடியாத அளவுக்கு நல்ல செய்தினா, நீங்க உங்க கிட்ட ஒரு சரியான, உங்க கிட்ட இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சபைக்குள்ள இருக்கிற யாராவது இந்த ஆளுக்கு பணமே கிடையாது, ரொம்ப தரித்திரத்துல இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அந்த ஆளை பார்த்து சொல்லணும், ஏய் கர்த்தர் உனக்கு பென்ஸ் கார் கொடுக்க முடியும். சொல்லு பக்கத்துல கால்கிட்ட சொல்லுங்க, கர்த்தர் உனக்கு என்ன கொடுப்பாரு? பென்ஸ் கார். சும்மா சாதாரண கார் இல்ல. எப்படி? ஏன்? உங்க பாக்கெட்ல என்ன இல்ல? காசு இல்ல. பென்ஸ் கார் வாங்கன்னா 75 லட்சம், 1 கோடி கிட்ட ஆகும். ஆனா உங்களால ஆகுமோ ஆகலையோ, ஆனா யாரால ஆகும்?
தரித்திரத்தை இயேசு சுமந்தபடியினால் உங்களுக்கு கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென். எதனால் நடக்குது? சுவிசேஷம் என்பது நல்ல செய்தி. சுவிசேஷம் என்னதுங்க? ஆபிரகாமுக்கு 90 வயசுல 100 வயசுல குழந்தை கொடுத்தது நல்ல செய்தியா கெட்ட செய்தியா? நல்ல செய்தி. அந்த நல்ல செய்தியை சொல்றதுக்கு தான் ஆண்டவர் என்ன இங்க அனுப்பி இருக்கிறார். நல்ல செய்தி. பென்ஸ்காரு சொல்லுங்க. நல்ல செய்தியை நல்ல செய்தியா சொல்ல வேணாமா? நல்ல செய்தி எப்படி சொல்லணும்? நல்ல செய்தி. ஆமென். நல்ல செய்தி. ஆமா, நல்ல செய்தி. அதாவது இந்த சைடுல இருக்கிறவங்க ஒரு மாதிரி முழிக்கிறாங்க. இப்போ இந்த சைடுல இருக்கிறவங்க, முன்னால நம்ம சபையில நான் என்ன சொன்னேன், எல்லாம் நம்ம சபைக்கு வர்ற ஆளுக்கு எல்லாருக்குமே என்ன இருக்கணும்? 2 வீலர் இருக்கணும்னு சொன்னேன். இப்போ 2 வீலர் வாங்கிட்டார். இவருக்கு சொன்னீங்களா? நல்ல செய்தி சொன்னீங்களா அவருக்கு? நல்ல செய்தி என்னது? 2 வீலர் மட்டும் இல்ல, 2 வீலருக்கு மேல அடுத்தது இந்த பக்கத்துல நிறைய பேர் ஒரு சிலர் 2 வீலர் வாங்கிட்டீங்க. வாங்காதவங்க என்ன செய்யணும்? நல்ல செய்தி சொல்லுங்க, கை கொடுத்து சொல்லுங்க. நல்ல செய்தி. அதுல அந்த நல்ல செய்தியில 2 வீலரும் இருக்குது சொல்லுங்க. அந்த நல்ல செய்தியில என்ன இருக்குது? 2 வீலரும் இருக்குது. விளங்குதா? 2 வீலருக்கு மேல வேணா அதுல என்ன இருக்குது? கார் இருக்குது. ஆமென். சொல்லிட்டீங்களா? உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் என்ன கொடுக்க விரும்புறாரு? நீங்க நல்லா இருக்க விரும்புறாரு ஆண்டவர். ஆமென். நீங்க நல்லா இருக்க விரும்புறதுக்கு பேர் தான் என்னது? நல்ல செய்தி. ஆமென். தேவாலயத்துக்கு வந்துட்டா என்ன செய்யணும் செய்யக்கூடாது, நீங்க என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்றத நான் சொல்றதுக்கு இல்ல. என்னை விட உங்களுக்கு நிறைய தெரியும் நீங்க என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு, இல்லையா? நான் வந்து உங்ககிட்ட நீங்க இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு உங்களை பத்தி உங்க பிள்ளைகளை பத்தி நான் சொல்ல வேண்டாம். என்னை விட உங்களுக்கு நிறையவே தெரியும். ஆனா நான் என்ன சொல்லணும்? அவர் என்ன செய்தார் என்பதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். 2 கொரிந்தியர் 8:9 சொல்லுகிறது, இயேசு உங்கள் தரித்திரத்தையும் என்னுடைய தரித்திரத்தையும் சுமந்தபடியினால் நீங்களும் நானும் தரித்திரத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. யோவான் நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் யார் வரைக்கும் தான்? யார் வரைக்கும் தாங்க? யோவான் மட்டும்தான். இப்போ உங்களுக்கு எனக்கு என்னது? தேவனுடைய ராஜ்யம். அடுத்தது என்னது? சுவிசேஷம். உங்களுக்கு எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? தேவனுடைய ராஜ்யம் நம்பர் 1. அடுத்தது சுவிசேஷம். குறிப்பை விட்டுறாதீங்க. உங்களுக்கு என்ன ஆண்டவருங்க எனக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? தேவனுடைய ராஜ்யம், அப்புறம் சுவிசேஷம். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்க போறேன். இப்ப ஒரு மாட்டிக்குவார். இவர் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவீங்களா போக மாட்டீங்களா? இனிமேதான் போறீங்களா? தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்குது? எங்கெங்க இருக்குது? லூக்கா 17:21 படிங்க டக்குன்னு. அதே பக்கத்திலே இருக்குது. இதோ தேவனுடைய ராஜ்யம் இங்க இருக்குது அங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கேயும் இல்ல அங்கேயும் இல்ல. எங்க இருக்குது? படிங்க. தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்குது? உங்களுக்குள்ள இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்குது? சொல்லுங்க. பக்கத்துல இருக்கவங்கிட்ட சொல்லுங்க. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்குது. தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்குது? சொல்லுங்க. தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்குது? உங்க உள்ளத்துல இருக்குது. தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்குது? எங்க இருக்குது? ஹலோ, தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்குது? எங்க இருக்குது? பரலோகத்துல இருக்குதா? எங்க இருக்குது? இங்க இருக்குது. எங்க இருக்குது? தேவனுடைய ராஜ்யத்துல ஏற்கனவே ஆண்டவர் இயேசு எபேசியர் 2:7 படி உன்னதத்திலே உங்களை என்ன உட்கார வச்சிட்டார். நீங்களும் நானும் எங்க இருக்கிறீங்க? பரலோகத்துல இயேசுவோடு உட்கார்ந்து இருக்கிறீங்க. இங்க டச் ஜீசஸ்ல இல்ல. டச் ஜீசஸ்ல இருக்கிற எல்லாருமே எங்க இருக்கிறீங்க? பரலோகத்துல இயேசுவோடு இருக்கிறீர்கள். இயேசுவோடு கூட சிலுவையிலே அவர் மரித்து உயிர்த்தெழுந்ததை நம்பினதுனால நீங்களும் நானும் இயேசுவோடு கூட பரலோகத்துல கர்த்தர் உங்களை என்னை வைத்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் உன்னதத்துல தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கிறீங்க? சுவிசேஷம் என்னது? 2 காரியம். ஒன்னு என்னது? சுவிசேஷம் என்னது? தேவனுடைய ராஜ்யம் ஒண்ணு, நல்ல செய்தி ஒண்ணு. யோவான் வரைக்கும் தான் என்னது? நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும். உங்களுக்கு எனக்கு என்ன கிடையாது? நியாயப்பிரமாணம் இல்ல. அடுத்தது என்ன கிடையாது? தீர்க்க தரிசனமும் கிடையாது. அப்புறம் உங்களுக்கு எனக்கு என்ன இருக்குது? தேவனுடைய ராஜ்யம். அடுத்தது சுவிசேஷம். 2 காரியம் உங்களுக்கு எனக்கும். என்னது? ஃபர்ஸ்ட் என்னது? தேவனுடைய ராஜ்யம். அடுத்தது என்னது? சுவிசேஷம். என்னது? நம்ப முடியாத அளவுக்கு நல்ல செய்தி. இப்போ கவனிக்கிறீங்களா? யோவான் சுவிசேஷம் 3:36 எல்லாரும் சேர்ந்து படிக்க போறோம். குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவன் உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை. தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும். நானும் பார்க்காம தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அவன் மேல் நிலை நிற்கும். அதனால இயேசு விசுவாசிக்கிறவன் மேல கர்த்தருடைய கோபம் இருக்குதா? இருக்குதா?
இயேசு விசுவாசிக்கிறவன் பாவம் செஞ்சிட்டான் இருக்குமா? அந்த பாவத்துக்காக தான் இயேசு சிலுவையிலே அடிக்கப்பட்டார். விளங்குதா? உங்க பாவத்துக்கும் என்னுடைய பாவத்திற்காக சிலுவையிலே இயேசு அடிக்கப்பட்டதுனால இன்றைக்கு கர்த்தருடைய கோபம் உங்க மேல என் மேல கிடையாது. இருக்குதா? கோபம் இருக்குதா? ஆண்டவர் கோபம் உங்க மேல இருக்குதா? இல்ல, கிடையவே. குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை. கவனிச்சிட்டீங்களா? உங்களுக்கு எனக்கு நல்ல செய்தி கிடைச்சுதா? கோயிலுக்கு வர்றது எதுக்காக? நல்ல செய்தி கேட்கறதுக்காக. நீங்க வேற செய்தி கேட்கணும்னா எங்க பார்க்கலாம்? சன் டிவி, ஜெயா டிவி, என்னெல்லாமோ டிவி இருக்குது, அங்கேயே பார்த்துடலாம். ஆனா இங்க வந்தா என்ன செய்தி? நம்ப முடியாத அளவுக்கு நல்ல செய்தி. அதாவது நீ பாவம் செஞ்சாலும் உன் மேல தேவ கோபம் கிடையாது. அதுக்கு பேர் தான் என்னது? நல்ல செய்தி. நீ பாவம் செஞ்சாலும் ஆண்டவர் கோபம் உன் மேல கிடையாது. அதனால நான் போய் பாவம் செய்யறேன்னு செய்ய மாட்டான். கவனிக்கிறீங்களா? இப்படிப்பட்ட பாவி மேலையும் ஆண்டவர் கிருபை வச்சாரேன்னு சொல்லி இன்னும் அவர் மேல அன்புதான் பெருகும் என்று வேதம் சொல்லுகிறது. விளங்குதா? ஆகவே தேவ கோபம் யார் மேல இல்ல? உங்க மேல என் மேல கிடையாது. வேற யார் சொல்ற? அதாவது இந்த வசனத்தை படிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும்? உங்க மேல என் மேல யார் கோபம் கிடையாது. சபைக்கு வெளியே இருக்கிறவங்க மேலதான் ஆண்டவர் கோபம் இருக்குது. விளங்குதா? இயேசு ஏற்றுக்கொள்ளாதவன் மேலதான் இருக்குது. இயேசு ஏத்துக்கிட்டவன் மேல என்ன கிடையாது? ஆண்டவருடைய கோபம் இல்லை, இல்லை, இல்லவே இல்லை. ஏன்னா அந்த குமாரன் என்ன பண்ணிட்டாரு? நம்ம எவ்வளவு கொடிய பாவியா இருந்த நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி தேவ கோபம் நம்மேல் வராதபடிக்கு பண்ணிவிட்டார். ஆமென். அந்த நல்ல செய்தியை கேட்கதான் நாம் தேவாலயத்திற்கு வருகிறோம். நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனம் யார் வரைக்கும் தான்? யோவான் மட்டும்தான். அதுக்கப்புறம் தேவனுடைய ராஜ்யம். அடுத்தது என்னது? சுவிசேஷம். உங்களுக்கு எனக்கு நியாயப்பிரமாணம் இல்லை. அடுத்தது என்ன கிடையாது? எல்லாம் வேடிக்கை பார்க்குது பாருங்க. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. அந்த தீர்க்க தரிசனம் உங்களுக்கு எனக்கும் இல்ல. ஹலோ, கவனிக்கிறீங்களா? அடிப்பான், காலையில அடிச்சிட்டு வருவான். இப்பெல்லாம் காணும். இப்பெல்லாம் இந்த வர்றவன்லாம் இப்போ காணும் இல்லையா? மெட்ராஸ்ல இருக்கிறாங்களா? வந்திருக்கிறாங்களா பிரதர்? இல்ல ஒருவேளை நான் மாடி வீட்டில் இருக்கிறதுனால தெரியலையா? வரானா இப்போ? நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குதுன்னு தெருவில் இருக்கிறவன் சொல்றான். சபையில் இருக்கிற பாஸ்டருக்கு தெரியல. உங்களுக்கு எனக்கும் சுவிசேஷம் என்னது? தேவனுடைய ராஜ்யமும் தேவனுடைய ராஜ்யமும் நித்திய வாழ்வும். சுவிசேஷம் என்பது என்னது? தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யமும் நித்திய வாழ்வும் உங்களுக்கு எனக்கு சுவிசேஷத்தினால் கர்த்தர் தந்திருக்கிறார். உங்களுக்கு எனக்கு சுவிசேஷத்தினால் என்ன கர்த்தர் கொடுத்தாரு? தேவனுடைய ராஜ்யம். அடுத்தது நித்திய ஜீவன். உங்களுக்கு எனக்கு சுவிசேஷத்தினால் ஆண்டவர் கொடுத்தது என்னது? தேவனுடைய ராஜ்யமும் நித்திய ஜீவனையும் கர்த்தர் தந்திருக்கிறார். இந்த நித்திய ஜீவன் உங்க வாழ்க்கையில கெட்டு போகுமா? கெட்டு போகுமாங்க? கெட்டு போகவே முடியாது. ஏன்னா குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை. குமாரனை விசுவாசிக்கலாம், அவனுக்கு என்ன கிடையாது? ஜீவன் கிடையாது. தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும். விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன். அதனால ஆண்டவர் இயேசுவை மகிமைப்படுத்துவோம். Glory. உங்க மேல என் மேல ஆண்டவர் கோபம் கிடையவே கிடையாது. ஆமென். உற்சாகமா சந்தோஷமா கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. Glory. சரி, தொடர்ந்து போலாமா? ரைட், கவனிங்க. நியாயப்பிரமாணமும் சொல்லுங்க. நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் யோவான் மட்டும்தான். அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்கு? அது முதல் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது. யாவரும் நெருக்கி அடித்துக் கொண்டு அங்கே செல்லுகிறார்கள். எங்க? பரலோகத்துக்கு எப்படி போறாங்க? நெருக்கி அடித்துக் கொண்டு செல்லுகிறார்கள். விளங்குதா? அதனால இப்ப என்ன பார்க்க போறோம்? சொல்லுங்க. நியாயப்பிரமாணம் இல்ல, தீர்க்க தரிசனம் இல்ல. தீர்க்க தரிசனம் இருக்குதாங்க. தீர்க்க தரிசனம் யார் வரைக்கும் தான்? யோவான் மட்டும்தான். இன்னைக்கு நான் தீர்க்க தரிசனம் சொல்றேன். 1ஆம் தேதி தீர்க்க தரிசனம் எல்லாமே பொய், புழுகள், ஏமாத்து. இந்த ஏமாத்துக்கெல்லாம் அவங்க எல்லாம் என்ன ஏமாத்து பண்றாங்க? நல்ல காலம் பிறக்குது, அடிக்கிறானுங்க. என்ன அடிக்கிறாங்க? தீர்க்க தரிசனம் அடிக்கிறாங்க. அதனால உங்களுக்கு எனக்கு என்ன கிடையாது. அதனால இந்த புக்கு அந்த புக்கு, அவர் சொல்லுவாரா இவர் சொல்லுவாரான்னு கூட்டம் கூட்டமா தேடி ஓடாதீங்க. தீர்க்க தரிசனமும் நியாயப்பிரமாணம் யார் வரைக்கும் தான்? தீர்க்க தரிசனம் எப்படி சொல்றாங்க? எப்படிங்க சொல்றாங்க? சொல்லுங்க. சொல்றாங்க, சொல்லுங்க. தீர்க்க தரிசனம் எப்படி சொல்றாங்க? நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குதுன்னு இங்க அடிக்கிறதுக்கு ஒன்னும் காணும். அவன் அடிக்கிறான். நம்ம கிட்ட அது எப்படி வரும்? வராது இல்ல. அவன் தானே சொல்றான். நம்ம தீர்க்க தரிசனம் சொல்ற ஆளு கூட கையில எல்லாரும் கவனிங்கன்னு சொல்லி புட்டு புட்டு புட்டு
இந்த வருஷம் ஜப்பான்ல என்ன வரும்? சுனாமி வரும். ஜப்பான்ல என்ன வரும்? அடுத்த என்னது? நீலகிரி மலையை ஆண்டவர் சரிச்சு விடுறாரு. அங்கிருந்து நீலகிரி மலை மேல ஆண்டவருக்கு கோபம். அதனால என்ன பண்றாரு? அடிக்கிறான். அடிச்சுட்டு என்ன செய்யறான்? நீலகிரி மலையை ஆண்டவர் என்ன செஞ்சு விடுறாராம்? சரிச்சு விடுறாருன்னு பத்திரிகையில எழுதுறான். அதை எழுதிட்டு அது நடந்துருச்சுன்னு இவனுக்கு கொண்டாட்டம். யார்? ஆண்டவர் அழிக்கிற பிசினஸ்ல கிடையாது. ஏன் ஆண்டவர் அழிக்கிறவர் கிடையாது. சொல்லுங்க, தேவன் அழிக்கிறவர் அல்ல. ஏன் ஆண்டவர் அழிக்க மாட்டாரு? என்றைக்கு தேவன் இயேசு கிறிஸ்து, இன்னைக்கு இல்ல, இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னால அடிக்கப்படல. ஆதியாகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் 9ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்லி இருக்குது, என்றைக்கு நோவா ஒரு பலிபீடம் கட்டி அங்கே ஒரு பலி செலுத்தி சுகந்த வாசனை கர்த்தர் முகர்ந்து, இனி மனுஷன் நிமித்தம் நான் பூமியை அழிப்பது இல்லை. ஆண்டவர் மாறாதவர். இயேசு கிறிஸ்து யாரு? பூமியை இனி நான் என்ன செய்வதில்லை? அழிப்பதில்லை. அதனால ஆண்டவர் சுனாமி அனுப்பல, பூமி அதிர்ச்சியெல்லாம் யார் அனுப்பல? ஆண்டவர் அனுப்பல. அதனால அழிக்கிறது யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா வீட்டில் வச்சு பைபிளை திறந்து யோபு புஸ்தகம் 1 அதிகாரத்தில் படிங்க. அவன் தான் தீவிரவாதி அனுப்புவான், காத்த அடிப்பான், நெருப்பு அனுப்புவான். எல்லாமே அனுப்புறது யாரு? சாத்தான். கர்த்தர் என்ன செய்கிறது இல்லை? அழிக்கிறவர் அல்ல. அதனால இந்த தீர்க்க தரிசனம், இந்த பொய் அடிக்கடி ஊதுறாங்க பாருங்க. எப்படி ஊதுறாங்க? எப்படிங்க சொல்ல தெரியலையா? அடிக்கிறாங்க. என்ன அடிக்கிறாங்க? தீர்க்க தரிசனத்தை அடிக்கிறாங்க. தீர்க்க தரிசனம் சொல்லி சொல்லி நம்ம ஆளு எங்க போகுது? தீர்க்க தரிசனம் கேட்குது. ஒரு சிலர் ஜெபம் பண்ண சொல்லுவாங்க, பாஸ்டர் எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, ஜெபம் பண்ணுங்க. ரைட், ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். கல்வாரி சிலுவையிலே நீர் செய்த புண்ணியத்தின் நிமித்தமாக உம்முடைய பலன், உம்முடைய ஆசீர்வாதம் உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தில் ஆமென் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனை முடிச்சுட்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் சொன்னா, அடுத்த பக்கத்துல இருந்து போன் பண்ற ஆள் சொல்லுது, பாஸ்டர் உங்களுக்கு ஏதாவது உங்க கண்ணில் பாத்தீங்களா? ஏதாவது தரிசனம் ஏதாவது பாத்தீங்களா? இதுக்குன்னு இருக்கிறான். எதுக்கு? புட்டு 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 அடிக்கிறதுக்கு இருக்கிற ஆளு. பாஸ்டர் ஏதாவது தரிசனம் பாத்தீங்களா? ஆமா பார்த்தேன். உங்க வீட்டு மேல ஒரு நல்ல மழை பெய்யுது. என்ன மழை அது? ஆசீர்வாத மழை பெய்யுது. அந்த மழை வரும்போது என்ன பண்ணிடு, எனக்கும் என்ன மறக்காம என்ன பண்ணிடு, காணிக்க என்ன செஞ்சிடு, அனுப்பிடு அப்படின்னு சொல்லி என்ன அடிக்கிறாங்க? புட்டு 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 புட்டுன்னு இந்த புல்லட் வண்டி மாதிரி அடிச்சுட்டு இருக்கிறாங்க. தீர்க்க தரிசனம் என்னது? தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம்னா என்ன? எங்க போட்டிருக்குது? வெளிப்படுத்தின விசேஷம் 19:10 போட்டிருக்குது. இப்ப பாருங்க என்ன போட்டிருக்குன்னு. அந்த குறிப்பை படிங்க. அத இயேசுவை பற்றிய சாட்சி, தீர்க்க தரிசனத்தின் ஆவி. தீர்க்க தரிசனம்னா என்னது? இயேசுவை பற்றிய சாட்சி. கவனிக்கிறீங்களா? என்னது? அமெரிக்காவில் கர்த்தர் குண்டு போட போறாரு. அமெரிக்காவில் கர்த்தர் குண்டு போட போறாருன்னுட்டு தீர்க்க தரிசனம் சொல்றான். இதை புக்கில் எழுதிட்டு நடந்துச்சான். இவன் சொன்னது, இவன் வாயிலிருந்து வார்த்தையை கேட்டு சாத்தான் போய் கிரியை செய்யறான். தேவன் அழிக்கிற பிசினஸ்ல இல்ல. தெரிஞ்சுங்க, வசனம் தெரியாதால ஏமாத்திட்டீங்க. உங்களால இனிமேல் ஏமாத்த முடியாது. உங்களால இனிமேல் என்ன செய்ய முடியாது? ஏமாத்த முடியாது. நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் நீங்க மறக்காத மாதிரி லூக்கா 16:16 இருக்குது. எங்க இருக்குது? லூக்கா 16:16 சொல்லிட்டு இருக்கிறேன். தீர்க்க தரிசனமும் நியாயப்பிரமாணமும் யார் வரைக்கும் தான்? யோவான் மட்டும்தான். தீர்க்க தரிசனம் என்ன? தீர்க்க தரிசனம் என்ன தெரியுமா? என்னங்க தீர்க்க தரிசனம்? தீர்க்க தரிசனம் என்ன தெரியுமா? ஒரு பாஸ்டர் ஒரு வீட்டுக்கு போனார். போயிட்டு என்ன சொன்னார் தெரியுமா? நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது ரொம்ப கேவலமா பாஸ்டர் பார்க்கறான். என்ன பார்க்கறான்? அந்த இவங்க ஜெபம் பண்ண போன வீட்டில் இருக்கிற அந்த அம்மாவுடைய வயிற்றுக்குள்ள என்ன இருக்குதுன்னு இந்த பாஸ்டர் பார்க்கறான். பார்த்து என்ன சொல்றான்? வயிற்றுக்குள்ள மருந்து வச்சுட்டாங்களாம். என்ன இருக்குதா? மருந்தான். நான் சொன்னேன், என்னுடைய சபை விசுவாசிங்க வீட்டுக்கு யாராவது பாஸ்டர் எவனா வந்து ஜெபம் பண்ணி உன் வயிற்றுல மருந்து வச்சுட்டான், அதை வச்சுட்டான், இதை வச்சுட்டான்னு சொன்னா என்ன சொல்லுங்க? ரொம்ப நன்றி பாஸ்டர், தோத்திரம். இப்போ மருந்து இருக்குதுன்னு சொன்னேன்ல, அதை எடுத்து கொடுக்கலன்னா என்ன செய்ய மாட்டேன், உன்னை விட மாட்டேன். என்ன செய்ய? எடுத்து கொடு. மருந்து என்ன செய்ய? அதை விட்டுட்டு என்ன மருந்து மட்டும் இல்லை, என்னவா தகடு வச்சுட்டானா? தகடு வச்சான்னு கண்ணில் தெரிஞ்சதில்ல. அப்போ எடு.
தகடு வச்சதை பார்த்தல என்ன செய்யணும்? எடுத்து கொடு. ஒரு சில ஆளு பிசினஸே என்னதான், தகடு எடுக்கிறது தான் பிசினஸே. அங்க இயேசுவும் கிடையாது, கல்வாரியும் கிடையாது, சிலுவையும் கிடையாது. தீர்க்க தரிசனமும் நியாய பிரமாணமும் எது வரைக்கும் தான்? யோவான் மட்டும்தான். அது முதல் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்படுகிறது. அது முதல் உங்களுக்கு எனக்கு என்னது? நியாய பிரமாணம் இல்லை, தீர்க்க தரிசனம் இல்லை. உங்களுக்கு எனக்கு என்ன இருக்குது? தினா என்ன இருக்குது? தேவனுடைய ராஜ்யம், அப்புறம் சுவிசேஷம். உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறாரு? தேவனுடைய ராஜ்யமும் சுவிசேஷமும். இயேசுவை ஏத்துக்கிட்ட உடனேயே பரலோக ராஜ்யத்துக்கு போறீங்களா? இல்ல இல்ல வாசிக்கிறவங்களா தூங்குறாங்க. இங்க திரும்பினா இவர் என்னமோ பாக்குறாரு, அவர் என்னமோ பார்த்துட்டு இருக்காரு. ஜியா ஒண்ணு கொடுங்க. தேவ பாடாதீங்க. தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன் நானும். யாரும் செத்து போல, பயந்துராதீங்க. தேவனோடிருப்பேன். செத்து போன இடத்துலலாம் இந்த பாட்டை பாடுறாங்க. எப்போ? செத்து போனதுக்கு அப்புறம் நீ தேவ சாயலா மாறல. எப்ப நீங்க தேவ சாயலா மாறுறீங்க? சுவிசேஷம் என்னதுங்க? 8:29 ரோமர். உங்களை என்ன ஆண்டவர் என்ன மாத்திட்டாரு? தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு நம்ம என்ன செய்திருக்கிறார்? முன் குறித்திருக்கிறார். நீங்களும் நானும் செத்து போனதுக்கு அப்புறம் தேவ சாயலா மாறுறதில்ல. இந்த உலகத்தில் இருக்கும் போதே உங்களை என்ன ஆண்டவர் யார் சாயல்ல வச்சிருக்கிறாரு? உங்களுக்குள்ள யார் இருக்கிறா? உங்களுக்குள்ள யாருங்க இருக்கிறது? மருந்து இருக்குதா? கருப்பு மருந்து இருக்குதா?